அணியில் பயிற்சியாளர் வாய்ப்பு. நடராஜன் போன்றே தமிழன் என்பதால் இவரும் புறக்கணிக்கப்படுவாரா? இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் செயல்பட்டு வரும் நிலையில் அவருக்கு அடுத்ததாக கௌதம் கம்பீர் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்பார் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அனுபவமிக்க கிரிக்கெட் பயிற்சியாளர் ஒருவர் கௌதம் கம்பீருக்கு போட்டியாக களமிறங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் வேறு யாரும் இல்லை, WV ராமன் என்று அழைக்கப்படும் ஊர்கேரி வெங்கட்ராமன் தான். ஆம், ராகுல் டிராவிட்டுக்கு அடுத்தபடியாக ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிப்பதற்கு கௌதம் கம்பீர் மற்றும் WV ராமனையும் BCCI கிரிக்கெட் ஆலோசனை குழு நேர்முக தேர்வு செய்திருப்பதாக கிரிக்கெட் வட்டாரத்தில் செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை பூர்வீகமாக கொண்ட WV ராமன் இந்திய அணிக்காக 11 டெஸ்ட் போட்டிகள், 27 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். 59 வயதான இவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த பின்னர் தமிழ்நாடு அணிக்காக பல ஆண்டுகளாக பயிற்சியாளராக செயல்பட்டிருக்கிறார். மேலும் இவரை மேற்குவங்க அணியின் பயிற்சியாளராக நியமிக்க சுமார் 3 ஆண்டு காலமாக முயற்சிகள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு அவர் உள்ளூர் கிரிக்கெட்டில் புகழ்பெற்ற பயிற்சியாளராக விளங்கினார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக பொறுப்பேற்றார். அந்த தொடரில் கொல்கத்தா அணி IPL கோப்பையை வென்று அசத்தியது. அந்த சமயத்தில் கௌதம் கம்பீர் கொல்கத்தா அணியின் கேப்டனாக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 2015 முதல் 2018 வரை BCCIயின் கீழ் செயல்படும் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் பயிற்சியாளர்களில் ஒருவராக பணியாற்றிய அவர் பல திறமையான இளம் கிரிக்கெட் வீரர்களை தயார் செய்தார். அதைத் தொடர்ந்து இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு அனுபவமிக்க திறமை வாய்ந்த பயிற்சியாளர் தேவைப்பட்ட நேரத்தில் 2018ஆம் ஆண்டில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக சிறப்பாக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு BCCI நிர்வாகம் அவரை பதவியிலிருந்து நீக்கியது. இந்த விவகாரம் குறித்து அப்போது பல சர்ச்சைகள் வெடித்தன. இருப்பினும் ராமன் அந்த சமயத்தில் செயலாளர் ஜெய்ஷாவுக்கு நன்றி கூறி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த நிலையில் தற்போது இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ராமனும் விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அடுத்த இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் தான் தேர்வு செய்யப்படுவார் என்று உறுதியாக கூறப்பட்டு வந்த நிலையில் BCCI ஆலோசனை குழு உறுப்பினர்களிடம் தனது திட்டத்தை ராமன் முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நேர்முக தேர்வின் போது இந்திய அணியை அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்துச் செல்வது என்பது குறித்த திட்டங்களை அவர் விவரித்திருக்கிறார். இது BCCI உறுப்பினர்களை கவர்ந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாளை அல்லது மறுநாள் நேர்முக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக கௌதம் கம்பீருக்கு ராமன் கடுமையான போட்டியாக இருக்கிறார் என BCCI வட்டாரம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தமிழக வீரர் நடராஜன் நல்ல ஃபார்மில் இருந்தாலும் கூட T20 உலக கோப்பையில் விளையாட இந்திய அணியில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அதே போல்தான் WV ராமனுக்கு தமிழர் என்பதால் பயிற்சியாளருக்கான வாய்ப்பு மறுக்கப்படுமா என விமர்சனம் எழுந்துள்ளது. மேலும் கௌதம் கம்பீருக்கு அரசியல் செல்வாக்கு மற்றும் BCCI செயலாளர் ஜெய்ஷாவுடனான நெருக்கம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்